ஸ்ரீசக்கர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தே ஹி அபார கருணாகரம். கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம். பெரியாழ்வார் திருமொழியின் 3ஆம் பத்து 8ஆம் திருமொழி நல்லதோர் தாமரை பொய்கை என்று தொடங்கக்கூடிய அற்புதமான பதிகத்துக்குள்ளே நாம் நுழைகிறோம். இது ஏன் அற்புதமான பதிகம் என்றால், இந்த காட்சியே வித்தியாசமானது. அதாவது பெரியாழ்வாருடைய மகள் கண்ணபிரான காதலிக்கிறார், கண்ணனும் அவளை காதலிக்கிறான். ஆனா இந்த தாய் இந்த பெண்ணை கண்ணனுக்கு திருமணம் செய்து தர கொஞ்சம் தாமதிச்சாலாம். தாமதிச்சதுக்குள்ள கண்ணன் என்ன பண்ணிட்டான்னா, இரவோடு இரவாக அங்க எப்படி ருக்மிணி கல்யாணத்துல சிசுபாலனுக்கும் ருக்மிணிக்கும் கல்யாணம்னு ஏற்பாடு பண்ணியிருந்தா, கண்ணன் போய் ருக்மிணியை யாருக்கும் தெரியாம அபகரித்து செல்கிறான். அதுக்கப்புறம் அவ போருக்கு வந்தாலும் அவர்களை வீழ்த்தி ருக்மிணியை துவாரகைக்கு அழைத்து வந்து மணந்து கொள்கிறான். அது போல கண்ணன் என்ன பண்ணானா, நேரா ஆயர்பாடியில தன் வீட்டுக்கு இந்த பெண்ணை கொண்டு வந்து மணந்து கொள்வதுன்னு முடிவெடுத்துட்டான். இரவோடு இரவாக பெரியாழ்வாருடைய மகள் கண்ணனை காதலித்தவள் அவளை அப்படியே கொண்டு போய் திருக்கல்யாணம் பண்ணிக்க போயிட்டானா கண்ணபிரான். இப்ப அந்த தாய் முழிச்சுட்டு பாக்குறா, வீட்டுல பொண்ணை காணோம். என்னடா இது, என் பொண்ணு எங்க போனா? சிந்திச்சு பார்த்தா புரிஞ்சு போச்சு. ஓ, இது இவனோட வேலையா தான் இருக்கும், இவன் தான் என் பெண்ணை கொண்டு போயிருக்கிறான் என்று பாடுகிறாள். இதை ஏன் விசேஷம்னு சொன்னோம்னா, உண்மையாவே பெரியாழ்வாருடைய திருக்குமாரத்தி ஆண்டாள் நாச்சியார். கண்ணனும் ஆண்டாளை விரும்பினான், ஆண்டாளும் கண்ணனை விரும்பினாள். அந்த கண்ணன் ஆண்டாளை திருக்கல்யாணம் பண்ணிட்டா எப்படி இருக்கும், அந்த காட்சியை தான் இந்த 10 பாசுரங்களிலே பெரியாழ்வார் பாடியிருக்கிறார். ஒரே ஒரு வேறுபாடு, பெரியாழ்வார் ஆண்டாளுக்கு தந்தை, இதுல தாய் பாவத்தில் பாடியிருக்கிறார் என்பதுதான் வேறுபாடு. அதுலயும் ரொம்ப முக்கியமா இந்த ஒரு மகள் தன்னை உடையன்னு இதுல ஒரு பாசுரம் வரும். இது அடிக்கடி ஆண்டாள் திருக்கல்யாணத்தை தான் சொல்கிறதுன்னு ஆச்சாரியர்களும் எடுத்து கையாண்டு இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட பதிகம். நாம இப்ப எங்க இருக்கோம்? மானசீகமா ஆயர்பாடியை அடைந்து விட்டோம். ஆயர்பாடியில் வாழும் ஒரு பெண் கண்ணனை காதலிக்க, தாயார் கல்யாணம் பண்ணி வைக்க கொஞ்சம் யோசிக்க, திடீர்னு ஒன் ஃபைன் மார்னிங் அந்த பொண்ணை காணும். இதே மாதிரி ஒரு காட்சி திருமங்கை ஆழ்வாருடைய பெரிய திருமொழியில திருவாலி திருநகரியை மங்களாசாசனம் பண்ணும்போது கள்வன் கொல் யானறியேன் என்ற பதிகத்துல வரும். அப்படியே இதே காட்சி தான். ஆக பெரியாழ்வார் அதை முன்னாடியே பாடியிருக்கார். அதிலேருந்து இன்ஸ்பயர் ஆகி திருமங்கை ஆழ்வாரும் அருளி செய்திருக்கிறார். இப்ப காட்சி, கண்ணனை காதலிக்கும் பெண் திடீர்னு காத்தால வீட்டுல காணோம். அவ அம்மா தேடுறா. முதல் பாசுரம், நல்லதோர் தாமரை பொய்கை நாள் மலர் மேல் பனி சோர அல்லியும் தாதும் உதிர்ந்திட்டு அழகழிந்தால் ஒத்ததாலோ இல்லம் வெறியோடிற்றாலோ என் மகளை எங்கும் காணேன் மல்லரை அட்டவன் பின் போய் மதுரை புறம் புக்காள் கொலோ. நல்லதோர் தாமரை பொய்கை நாள் மலர் மேல் பனிசோர அல்லியும் தாதும் உதிர்ந்திட்டு அழகழிந்தால் ஒத்ததாலோ இல்லம் வெறியோடிற்றாலோ என் மகளை எங்கும் காணேன் மல்லரை அட்டவன் பின் போய் மதுரை புறம் புக்காள் கொலோ. இப்போ அந்த தாய் புலம்ப ஆரம்பிக்கிறா, என்னாச்சு, என் வீட்டுல பெண்ணை காணுமே, என் மகள் இல்லாத வீடு எப்படி இருக்குன்னா பனி பொழிந்த பொய்கை மாதிரி இருக்குங்கிறா. பனி பொழிந்த பொய்கைக்கும் மகள் இல்லாத வீட்டுக்கும் என்ன சம்பந்தம்? அதான் பாட்டு பாருங்க. நல்லதோர் தாமரை பொய்கை. நல்லன்னா இங்க அழகியன்னு அர்த்தம், ஓர்னா ஒப்பற்றன்னு அர்த்தம். நல்லது ஓர், அழகா பார்க்கவே அழகாக இருக்கக்கூடிய ஓர் ஒப்பற்ற. ஏன்னா அதுல வெறும் தாமரை மட்டும் இல்ல, அது முக்கியமான மலர்ங்கிறதுனால தாமரை பொய்கைங்கிறா. அதுல அல்லி பூத்திருக்கு, கருங்குவளை, கருநெய்தல் எல்லா பூக்களும் பூத்திருக்கு. அப்படிப்பட்ட அற்புதமான ஓர் ஒப்பற்றதான தாமரை பொய்கை, தாமரையை முக்கிய அடையாளமாக கொண்டிருக்கக்கூடிய பொய்கைனா ஒரு குளம், நீர்நிலைன்னு அர்த்தம். அழகான ஒப்பற்றதான தாமரை உள்ளிட்ட பல மலர்கள் நிறைந்ததான ஒரு பொய்கை. அதுல நாள் மலர் மேல், நாள்னா ஃப்ரெஷ், புதுமையான அர்த்தம். அதாவது அன்னைக்கு பூத்த நாள் மலர். இந்த இடத்துல மலர்னா தாமரை, நாள் மலர்னா அன்னைக்கு பூத்த தாமரைன்னு அர்த்தம். அன்னைக்கு பூத்த ஒரு தாமரை எப்படி இருக்கும்? அழகா இருக்கும், குளிர்ச்சியோடு இருக்கும், விரிந்து மலர்ந்து இருக்கும், செவ்வி அதாவது சிவப்பு நிறத்தோடு இருக்கும். நல்லா எங்கேருந்து பார்த்தாலும் அப்படியே ஒரு குளிர்ச்சி நறுமணத்தை அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிட்டே இருக்கும், பார்ப்பதற்கே கவர்ச்சிகரமாக இருக்கும். அப்படிப்பட்ட நாள் மலர், அழகான ஒரு தாமரை பூ. இந்த நாள் பிளஸ் மலர் சேர்த்து எழுதும்போது தமிழ்ல நான் மலர் என்று எழுதி விடுவார்கள். பிரித்து சொன்னால் நாள் மலர். அந்த நாள் மலர் மேல், அந்த தாமரை மேலே பனி சோர, சோரனா பொழியன்னு அர்த்தம்.
இப்போ பனிப்பொழிவு திடீர்னு பனி பெய்யறது, அது என்ன பண்ணிடுதான், புதுசா பூத்த தாமரை மேல பொழிந்ததாம். இந்த தாமரைக்கு மட்டும் பனின்னு சொன்னாலே அலர்ஜி. பனி அப்படியே பொழிஞ்சா தாமரை மொத்தமாக வாடி போயிடும். அதுல இதழ்கள்லாம் உதிர்ந்து போயிடும். உள்ளுக்குள்ள மகரந்தம்னு சொல்லுவோமே, இந்த போலன் கிரெயின்ஸ்னு, அதெல்லாமும் சிதறி போயிடும். தாமரை மொத்தமாக நாசம் அடைஞ்சிடும். அது போல அந்த பொய்கைங்கிறது ரொம்ப அழகா இருந்தது. பல மலர்கள்லாமும் இருந்தது. தாமரையும் பூத்திருந்தது. ஆனா நாள் மலர் மேல் பனி சோர, அன்னைக்கு பூத்த ஒரு அழகான தாமரை மீது பனி வந்து பொழிஞ்சுடுத்து. பொழிஞ்சதும் என்னாச்சுன்னா, அல்லியும், அல்லினா விரிந்த இதழ்னு அர்த்தம். அந்த பெட்டல்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா, இங்க அல்லினா லில்லி கிடையாது. இந்த இடத்துல அல்லினா வியாக்கியானம் பாருங்க, உள் இதழும் புற இதழும். உள்ள இருக்கிற பெட்டல், வெளியில இருக்கிற பெட்டல், அந்த இதழுக்கு இங்க அல்லின்னு பேரு. அந்த அல்லியும் அந்த இதழ்களும் தாதும், தாது அப்படின்னா அதுல உள்ள மகரந்த பொடி, பவுடர்னு அர்த்தம். அல்லியும் தாதும், இதழ்களையும் தாது பொடியையும் உதிர்ந்துட்டு அப்படியே உதிர்த்துருத்து கீழே தள்ளிடுத்து. அத்தோடு இல்லாமல் அழகழிந்தால், அழகை இழந்து போனது. எது இழந்து போச்சுன்னா, தாமரை மட்டும் அழகை இழக்கல, அந்த தாமரை உதிர்ந்து போனதுனால, வாடி போனதுனால மொத்த பொய்கையும் அழகு அழிந்தால். இந்த இடத்துல ஆல் என்பதெல்லாம் அசைச்சொல், அதுக்கு தனியா அர்த்தம் பார்க்க வேண்டாம். அழகழிந்தால், அழகழிந்து போனா எப்படி இருக்குமோ, ஒத்ததாலோ, ஒத்ததால்னா ஒத்ததுன்னா அதை ஒத்து இருக்கு, அதை போல இருக்கு. எதுன்னா என் வீடுன்ட்டா. இது பாருங்க எவ்வளவு அழகான ஓமைன்னு. அழகழிந்தால் ஒத்ததாலோ, இப்படி அந்த தாமரை பொய்கை அழகழிஞ்சு போனா எப்படி இருக்குமோ, என் வீடு இப்போ அப்படிதான் இருக்குன்னா. இதுக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம் புரியலையே. மீண்டும் ஒரு முறை காட்சியை மனதில் கொள்ளுங்கள். அழகான பொய்கை, அதுல ஒரு தாமரை பூத்திருந்தது. தாமரையும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா அழகா இருந்தது. பனி பெஞ்சது, தாமரை இதழ் பொடி எல்லாத்தையும் உதிர்த்துருத்து. தாமரை வாடி போச்சு. அதனால பொய்கை அழகெழுந்து போச்சு. இப்ப இந்த பொய்கை தான் இவளோட குடும்பமா. அதுல புதுசா மலர்ந்த தாமரை இருக்காளே, அவ தான் அந்த பெண்ணா. கிருஷ்ணன் என்ன பண்ணா, காதல் என்ற பணியை அந்த பொண்ணு மேல பொழிஞ்சுட்டானா. பொழிஞ்சதும் என்னாச்சு, அந்த பொண்ணு காணா போயிட்டா. தாமரை உதிர்ந்து காணா போவது போல இவளும் இதழ் எங்கன்னு தெரியல, பொடி எங்கன்னு தெரியல, தாத்து எங்கன்னு தெரியல, நேரா போயிட்டா. அந்த ஒரு தாமரையை இழந்ததால் மொத்த பொய்கையும் அழகழந்து போன மாதிரி என் வீடும் அந்த மகளை இழந்ததால் தாமரை இல்லாத பொய்கை போல எடுத்து. குழந்தை இல்லாத வீடுங்கிறது ஒரு தாமரை இல்லாத பொய்கையாக இருக்கும் அல்லவா. அதான் அழகழிந்தால் ஒத்ததாலோ, அந்த பொய்கையே அழகழந்து போவது போலத்தான் என் வீடு ஆயிடுத்து. எப்படி இருக்குன்னா, அப்படியே அடுத்த வரைக்கும் வாங்கோ. இல்லம் வெறியோடிற்றாலோ, வெறியோடிற்றுன்னா வெறிச்சோடி போச்சுன்னு சொல்லுவோம் பாருங்க. ஒன்னும் ஆள் நடமாட்டமே இல்லாம எம்டியா இருந்தா வெறிச்சோடி இருக்கு, அதான் வெறியோடிற்றாலோ. இல்லம் வெறியோடிற்றாலோ, என் வீடே வெறிச்சோடி போச்சு. இந்த இடத்துல மாமுனிகள் வியாக்கியானத்துல ஒரு கேள்வி கேட்கிறார். இல்லையே, குடும்ப உறுப்பினர்கள் நிறைய பேர் இருப்பாளே, வீடு எப்படி வெறிச்சோடி இருக்கும்? இன்னொன்னு, பொண்ணை காணும்னா விசாரிக்கிறதுக்கு வம்புக்குன்னே 100 பேர் வந்து உட்கார்ந்து இருப்பாளே, வீடு எப்படி வெறிச்சோடி இருக்கும்? இந்த கேள்வியை மாமுனிகள் கேட்கிறார். கேட்டுட்டு அவர் வியாக்கியானம் பண்ணார். அப்படி இல்லை, இத்தனை பேர் இருந்தாலும் அந்த குழந்தை வீட்டுல இல்லைன்னா அது வெறிச்சோடி போன மாதிரிதான் இருக்கும். நம்ம அதுல யாராவது கெஸ்ட் வரா, குழந்தை 4 நாள் விளையாடிட்டு இருக்கு, விளையாடிட்டு புறப்பட்டு போயிடுத்துன்னா, குடும்ப உறுப்பினர்கள் நாம இருந்தாலும் அந்த குழந்தை இல்லைன்னா அது வெறிச்சோடி போன மாதிரிதான் இருக்கும். அதுக்குத்தான் தாமரை பொய்கை உதாரணம். உங்களுக்கு தோணலாம் ஏன் அந்த உதாரணம் சொன்னார்னு. ஏன்னா அந்த குளம் இருக்கே, அதுல அல்லி இருக்கு, கருணைதல் இருக்கு, கருங்குவளை இருக்கு, ஆம்பல் எல்லாம் இருக்கு. ஆனா அந்த ஒரு தாமரை போனதுனால மொத்த குளத்துக்கும் அழகு போயிடுத்து. அதே போலதான் எங்க வீடு. எல்லாரும் இருக்கோம், அத்தை மாமா பாட்டி சித்தி சித்தப்பா எல்லாரும் இருக்கோம். ஆனா எல்லாரும் இருந்தும் அந்த பெண் இல்ல, அவள் இல்லாததுனாலே வீடு வெறிச்சோடி போச்சு. சரி, தேடி பார்க்கலாமேன்னு உறவினர்கள்லாம் சொல்றாமா, போய் தேடிப்பாரு, எங்கேயாவது விளையாடின்னு இருப்போ, தோழிகளோட எங்கேயாவது இருப்பா. அதனால அவள் பெண் எங்கெங்கெல்லாம் போய் விளையாடுவாளோ, ஒரு யமுனை கரை, மணல் திட்டு, தோட்டம், சோலை, காடு, அங்கெல்லாம் போறாளாம். என் மகளை எங்கும் காணேன், என் மகளை, என்னுடைய பெண் பிள்ளையை எங்கும், அவள் விளையாடும் இடம் எங்கும் தேடி பார்த்துட்டேன், காணேன், அவளை காணவில்லை, கண்டுபிடிக்க முடியல. இப்ப சொந்தக்காரெல்லாம் கேட்கறா, அப்ப எங்கதான் போயிருப்பா? உடனே அந்த தாய், பெரியாழ்வார் தான் அந்த கோபிகையின் தாய், அவ சொல்றா, வேற எங்க, கிருஷ்ணன் தான் கொண்டு போயிருப்பான். மல்லரை அட்டவன் பின் போய். மல்லர்னா சாணூரன் முட்டிகன் என்ற 2 ரெஸ்ட்லஸ் மல்யுத்தம் புரியும் வீரர்கள். அட்டவன்னா அழித்தவன், மல்லரை அட்டவன் அந்த வீர தீர பராக்கிரமத்தால சாணூரன் முட்டிகன் எல்லாம் அழிச்சானே, அந்த கிருஷ்ணன் இருக்கானே, அவன் தான் அதே வீர தீரத்தை இந்த பொண்ணுகிட்ட காமிச்சிருப்பான், மயங்கிருப்பா. மல்லரை அட்டவன் பின் போய், அவன் பின்னாடியே இவளும் போயிருக்கா. அப்படியா? உடனே அவள்லாம் சொன்னாலும், சரி கிருஷ்ணனோட தான் போயிருக்கான்னா எங்க போயிருப்பா? அதுக்கு அவ சொல்ற பதில் பாருங்க, மதுரை புறம் புக்காள் கொலோ. மதுரைனா மதுரான்னு அர்த்தம்.
ஆனா இங்க மதுரான்னு சொல்லல, மதுரை புறம். புறம்னா அதுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஆயர்பாடின்னு அர்த்தம். மதுரை புறம், மதுராவுக்கு பக்கத்தில் இருக்கும் ஆயர்பாடியை புக்காள்னா அடைந்தாள்னு அர்த்தம். புக்காள் கொலோ அப்படின்னா அடைந்திருப்பாளோ. இந்த பாட்டுல ரெண்டு நுட்பம் இருக்கு. அவ மதுரையை அடைஞ்சான்னு நேரா சொல்லியிருக்கலாம், இல்ல ஆயர்பாடியை அடைஞ்சான்னு நேரா சொல்லியிருக்கலாம். மதுரைக்கு பக்கத்துல இருந்த ஆயர்பாடின்னு எதுக்கு சொல்லணும்? அதை விட முக்கியமான கேள்வி, அடைந்தாள்னு சொன்னாலே போதுமே, அடைந்திருப்பாளோ அப்படின்னா அடைந்திருப்பாளோ அடைந்திருக்க மாட்டாளோன்னு அர்த்தம். அந்த தாய் என்ன சொல்றான்னா, எனக்கு சந்தேகமா இருக்கு, என் பொண்ணு ஆயர்பாடிக்கு போயிருப்பாளா, மதுரை பக்கம் உள்ள ஆயர்பாடிக்கு போயிருப்பாளான்னு கேட்டாலாம். அதுக்கு இவா சொன்னா, இதேயம்மா சந்தேகப்படுற, துணையோடு தானே போயிருக்கா, உன் பொண்ணு தனியா போனா வேணா கண்ணன் இருக்கும் ஆயர்பாடிக்கு போயிருப்பாளா மாட்டாளா இதெல்லாம் நீ சந்தேகப்படலாம். அவதான் கிருஷ்ணன் பின்னாடி தானே போயிருக்கா, அப்ப துணைக்கு பகவானே இருக்கானே, அப்ப ரெண்டு பேரும் பாதுகாப்பா தானே போயிருக்கணும் அப்படின்னு சொந்தக்காரா கேட்டாலும். இந்த இடத்துல மாமுனிகள் வியாக்கியானம் பாருங்க. அந்த தாயான பெரியாழ்வார் சொல்றாளாம், இல்லம்மா, இவ தனியா போனா கூட எப்படியாவது கண்ணனை சந்திச்சே தீரணுங்கிற உறுதியில ஆயர்பாடி சென்று அடைந்து விடுவாள். எப்படி எந்த தடை வந்தாலும் போயிடுவா. இந்த கிருஷ்ணன் கூட போனதுதான் எனக்கு பயமா இருக்கு. ஏன்னா இவளை பார்த்தா கிருஷ்ணனுக்கு ஊமத்தங்கா மாதிரி. இந்த ஊமத்தங்காய்ங்கிறது சாப்பிட்டா பைத்தியம் பிடிச்சிரும். இவளை பார்த்தா கிருஷ்ணனுக்கு பைத்தியம் பிடிச்சிரும், கிருஷ்ணனை பார்த்தா இவளுக்கு பைத்தியம் பிடிச்சிரும். அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள். இவா ரெண்டு பேரும் ஒருத்தர் பார்த்துட்டு போய் பாதையே பார்க்காம போனா ரெண்டு பேரும் ஆயர்பாடிக்கு போயிருப்பாளா, அல்லது அதுக்கு பக்கத்துல இருக்க கம்சன் ஊரான மதுராவுக்கு போயிருப்பாளா? அங்க போனா ஆபத்தாச்சே. அதான் பெரியாழ்வார் பாசுரம் இது, பொங்கும் பரிவு. மதுரை புறம் புக்காள்களோனா இவ ஆயர்பாடிக்கு போனாளா, அதாவது மதுரைக்கு பக்கத்துல உள்ள ஆயர்பாடிக்கு போனாளா, இல்ல மதுரைக்கே போயிட்டாளா? ஏன்னா மதுரைக்கு போயிட்டா அங்க கம்சன் பாவி இருப்பானே, இவா பாட்டுக்கு ஒருத்தர் பார்த்துட்டு காதல்ல மயங்கி அங்க போய் மாட்டின்ட்டா என்ன பண்ணுவேன்? நீங்க கேட்கலாம், இதெல்லாம் காலத்துல எப்போ முடிஞ்சு போச்சு, கிருஷ்ணன் ஆயர்பாடியா மதுரையா, இப்படி லாஜிக்கலா கேள்வி கேட்கிறோம்னா பெரியாழ்வார் அளவு நமக்கு பக்தி இன்னும் வளரலன்னு அர்த்தம். இதை பெரியாழ்வார் கோணத்துல பாக்குறவாளுக்கு இதன் ரசனை என்னங்கிறது புரியும். ஆகையினால என் பொண்ணு தனியா போனா கூட கண்ணனை சேவிக்கணுங்கிற துடிப்புல போயிடுவா. இது இவனோட போனதுனால இவளை பார்த்து அவன் மயங்கி, அவனை பார்த்து இவன் மயங்கி, மதுராக்கு போனாலோ ஆயர்பாடிக்கு போனாலோ எங்க போயிருப்பாளோ வயத்துல நெருப்பு கட்டிட்டு பதறேங்கிறா. அதான் இந்த முதல் பாசுரம். நல்லதோர் தாமரை பொய்கை நாள் மலர் மேல் பனி சோர அல்லியும் தாதும் உதிர்ந்திட்டு அழகழிந்தால் ஒத்ததாலோ இல்லம் வெறியோடிற்றாலோ என் மகளை எங்கும் காணேன் மல்லரை அட்டவன் பின் போய் மதுரை புறம் புக்காள் கொலோ. நல்லதோர் தாமரை பொய்கை நாள் மலர் மேல் பனிசோர அல்லியும் தாதும் உதிர்ந்திட்டு அழகழிந்தால் ஒத்ததாலோ இல்லம் வெறியோடிற்றாலோ என் மகளை எங்கும் காணேன் மல்லரை அட்டவன் பின் போய் மதுரை புறம் புக்காள் கொலோ. ஒரு அழகான ஒரு தாமரை பொய்கையில பனி அன்று மலர்ந்த மலர் மீது பொழிய, அதனால் அந்த தாமரை மலரானது இதழ்களையும் தாதுவையும் உதிர்த்து விட்டு வாடி பொய்கையே அழகழிந்தால் எப்படி இருக்குமோ, என் வீடே அப்படித்தான் வெறிச்சோடி போச்சு. என் மகளை தேடி பார்த்துட்டேன், காணும். அப்போ மல்லர்களை வீழ்த்திய வீர தீர சூரன் கிருஷ்ணன் அவன் பின்னாடிதான் போயிருக்கணும். ஆனா ரெண்டு பேரும் மதுராவுக்கு போனாலோ பக்கத்துல உள்ள ஆயர்பாடிக்கு போனாலோ எங்க போனாலோ தெரியலையே. இது பாட்டின் திரண்ட பொருள். அடியேன் வழங்கும் ஆங்கில வடிவம். When dew falls on a newly blossomed lotus in a fresh beautiful pond, the lotus withers its petals and pollen grains and the entire pond loses its beauty. Similarly, my home lost its beauty as I have lost my daughter. I searched for her everywhere but couldn't find her. I suppose she should have gone behind Krishna who defeated the wrestlers, but did they go to Mathura or Brindavan? Did they reach safely? என்பது இதற்கான ஆங்கில வடிவம். இனி இதற்கடுத்த பாசுரம். தொடர்ந்து தாய் தன் மகளை எண்ணி பாடப்போகிறாள். அடுத்த பாசுரத்தில் காண்போம். பெரியாழ்வார் திருவடிகளே சரணம். நல்லதோர் தாமரை பொய்கை நான் மலர் மேல் பனிசோர அல்லியும் தாதும் உதிர்ந்திட்டு அழகழிந்தால் ஒத்ததாலோ இல்லம் வெறியோடித்தாலோ என் மகளை
எங்கும் காணேன் மலரை கட்டுவான் பின் போய் மதுரை புறம் புக்காள் கொலோ மதுரை புறம் புக்காள் கொலோ ஆ